அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். வத்தகூ யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஅன் வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யுக்வது மின்ஹா அத்லுன் வலா ஹும் இன்னும் ஓர் ஆத்மா மற்றோர் ஆத்மாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாதே. அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சி நடப்பீர்களாக. அந்த நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதற்காக எந்த பதிலீடும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்றியும் பாவம் செய்து அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். இஸ்ரவேலர்களுக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை நினைவூட்டிய அல்லாஹ் அதை அடுத்து மறுமை நாளில் அவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற நீடித்த தண்டனைகளை குறித்து இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்கிறான். தந்தையோ பிள்ளையோ யாராக இருந்தாலும் ஒருவர் மற்றவர்களுடைய தேவையை நிறைவேற்றவே முடியாத ஒரு நாள் வருமே, அந்த மறுமை நாள் மிகவும் இறுக்கமான நாளாகும். அந்த நாளில் எவரது பரிந்துரையும் ஏற்கப்பட மாட்டாது என்று இறைவன் சொன்னான். இறை மறுப்பாளர்களில் எவரது பரிந்துரையும் அந்நாளில் எடுபடாது என்று இறைவன் சொன்னான். அதே பொருள்பட இறைவன் இன்னொரு இடத்தில் சொல்கிறான், இந்த பரிந்துரை ஏற்கப்படாது, எந்த பரிந்துரையும் பயன்படாது நரகவாசிகள் கூறுவதாக இன்னொரு வசனத்தில் சொன்னான். இன்று எங்களுக்கு பரிந்துரைப்போரும் கிடையாது, உற்ற நண்பனும் கிடையாது என்று நரகவாசிகள் கதறுகிறார்களே. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எத்தனை பெரிய எச்சரிக்கை என்று யோசித்து பாருங்கள். இறைவன் எத்தனையோ அருட்கொடைகளை தந்தான். நாம் நன்றியுள்ளவர்களாக இருந்தோமா? அதை நினைத்து பார்த்தோமா? அதற்கு தகுதி படைத்தவர்களாய் செயல்பட்டோமா? இறைவன் அனுமதித்த ஹலாலானவற்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு ஹராமானவற்றை தவிர்த்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறோமா? அல்லது இம்மையில் கண்ணுக்கு தெரிந்த அலங்காரங்களை வைத்து கொண்டு பொய்யும் புரட்டும் பதவி மோகங்களும் கொண்டு பணாசை பிடித்து இந்த உலகத்தில் மனிதர்கள் திரிகிறார்களா? இதோ இந்த வசனம் கேள்வி கேட்கிறதே, நம்மை பார்த்து எச்சரிக்கிறதே. மறுமை நாளில் எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாத நாளில் உங்களுக்கு யாருமே சிறிதும் பயன்பட முடியாத ஒரு நாள் வருமே, அந்த நாளுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த விதமான பேரமும் அங்கு எடுபடாது, எந்த விதமான நட்பும் அங்கே இல்லை என்று இறைவன் எச்சரித்தானே. நாம் நினைத்து பார்க்கிறோமா? அந்த நாளில் அல்லாஹ் வழங்கும் தண்டனையை போன்று வேறு யாராலும் தண்டனை வழங்க முடியாது. அவன் விளங்கிடுவதைப் போல வேறு யாராலும் விளங்கிடவும் முடியாது. நினைத்து பார்த்ததா இந்த மனித சமூகம்? உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்று அந்த நாளில் கேட்கப்படுமாமே. உண்மையில் அன்றைய தினம் அவர்கள் சரணடைவார்கள் என்று இறைவன் சொல்லுகிறானே. இவர்கள் சிந்தித்து பார்த்தார்களா? அல்லாஹ்வை அன்றி அவர்கள் வணங்கி கொண்டிருந்த கடவுளர்களெல்லாம் எங்கே போனார்கள்? அப்படி ஒரு நாள் வந்தே தீரும். எச்சரிக்கை கொள்வோம்.